நான் படிச்ச யூனிவர்சிட்டில பாத்தீங்கன்னா, எனக்கு ஸ்காலர்ஷிப் குடுத்தாங்க. மந்த்லி ஸ்டைபண்ட் குடுத்தாங்க வொர்க்கிங்க்கு. அதிலேயே வந்து நான் என்னோட டியூஷன் ஃபீ ஃபுல்லா கவர் பண்ணிட்டேன். லிவிங் காஸ்ட்டு நான் இந்தியாலருந்து கிளம்பி வரும்போது, எனக்கு வணக்கம் கூட கொரியன்ல சொல்ல தெரியாது. டாக்ஸி டிரைவர் கிட்டலாம் வந்துட்டு லொகேஷன் எல்லாம் ஸ்கிரீன்ஷாட் எடுத்து ரெடியா வச்சுக்குவேன். இல்லன்னா அவங்க திட்டுவாங்க. பட் ஒய் கொரியா? ஏன் கொரியா அப்டின்னா, நான் வந்து என்னோட ஃப்ரெண்ட்ஸ் யூசுவலா எல்லாருமே வந்து மாஸ்டர்ஸ்க்கு எங்க போனாங்கன்னா, நீங்க சொன்ன மாதிரி யுஎஸ், ஆஸ்திரேலியா இல்ல யூரோப்பியன் கண்ட்ரீஸ்க்கு வந்து போனாங்க. ஆனா அங்க எல்லாமே பாத்தீங்கன்னா இப்ப நமக்கு உங்களுக்கு நார்த் கொரியால இருந்து அடிக்கடி ஏதாவது பிரச்சனை வருமா? அவங்க தூக்கி இத போட்டாங்கங்கறாங்க, இவங்க தூக்கி சவுத் உடனே அத போட்டாங்கங்கறாங்க. ஆமா சார். அதெல்லாம் வாட் இஸ் ஆக்சுவலி வணக்கம் நேயர்களே. இன்னைக்கு நம்மளோட பத்மபிரியா வந்து கொரியால இருந்து இணைஞ்சிருக்காரு. என்னடா அது கொரியாலலாம் வந்து நம்ம மக்கள் இருக்காங்களா அப்படின்னு கேட்டாங்கன்னா, பத்மபிரியாட்ட கேட்டு தெரிஞ்சுப்போம். பத்மபிரியா நம்ம சென்னை பொண்ணு தான். எஸ்ஆர்எம்ல தான் வந்து அவங்களோட அண்டர் கிராஜுவேட் பண்ணியிருக்காங்க. நான் பத்மபிரியாவ சொல்றதோட அவங்களே ஒரு குட்டி இன்ட்ரோ நீங்களே உங்கள பத்தி சொல்லுங்க ஆக்சுவலா ஓகே. பத்மபிரியா. வணக்கம். அனைவருக்கும் தேங்க்ஸ் வணக்கம். ஃபார் ஜாயினிங். மிக்க நன்றி இந்த ஆப்பர்ச்சுனிட்டி எனக்கு குடுத்ததுக்கு. ஸோ கொரியன்ல இருந்து வணக்கம் சொல்லிடுறேன். அன்யோஹாசேயோ யோரபோன். இது என்னோட வழக்கமான இன்ட்ரோடக்ஷன். ஸோ நான் வந்து பத்மபிரியா. இங்க கொரியால வந்து என் பேர நானே வந்து மாயான்னு மாத்தி வச்சுக்கிட்டேன். ஐ மீன் லீகலி கிடையாது. பிகாஸ் இங்க வந்து என் பேர இன்ட்ரோடியூஸ் பண்றதுக்கு ரொம்ப டிஃபிகல்ட். அதனால மாயான்னு மாத்திட்டேன். ஸோ ஐம் மாயா ஃப்ரம் சவுத் கொரியா. நான் வந்து பேச்சுலர்ஸ் டிகிரி வந்து எஸ்ஆர்எம் யூனிவர்சிட்டியில முடிச்சுட்டு மாஸ்டர்ஸ்க்காக வந்து சவுத் கொரியாவுக்கு வந்தேன். வந்து இங்க எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங் டிபார்ட்மெண்ட்ல மாஸ்டர் ஆஃப் சயின்ஸ் முடிச்சுட்டு இப்போ வந்து ஏஐ டெவலப்பரா இங்க ஒரு ஸ்டார்ட் அப் கம்பெனில ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். என்னோட மெயின் டொமைன் வந்து ஹெல்த் கேர், மோஸ்ட்லி நியூரோ 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 சயின்ஸ். நியூரோ சயின்ஸ். எஸ். வெரி குட். வெரி குட். குட். தேங்க்யூ So, சார். I mean, Korea is not a popular destination for கரெக்ட். study abroad, actually. I ரைட். mean, ஸ்டடி அப்ராட்னு கேட்டா யுஎஸ் சொல்லுவாங்க, இல்ல கனடா சொல்லுவாங்க, ஆஸ்திரேலியா சொல்லுவாங்க, யூகே, அயர்லாந்து சம் எக்ஸ்டென்ட், ரைட். நியூசிலாந்து இது மாதிரி தான் நம்ம கேட்டிருக்கோம். இல்ல சிங்கப்பூர் இது மாதிரி தான் கேட்டிருக்கோம். ஸோ ஃபர்ஸ்ட் திங் இஸ் லைக் ஐ மீன் லாங்குவேஜை பத்தி பேசுவோம் ஆக்சுவலா. பிகாஸ் ஹவ் யூ லேர்ன் கொரியன் லாங்குவேஜ் இந்தியால கத்துக்கிட்டீங்களா போறதுக்கு முன்னாடி? இல்ல அங்க போய் கத்துக்கிட்டீங்களா? இல்ல தேவையே இல்லையா? அத பத்தி கொஞ்சம் சொல்லுங்க ஆக்சுவலா. ஓ! ஆக்சுவலி சார் பாத்தீங்கன்னா, நான் இந்தியாலருந்து கிளம்பி வரும்போது, ஐ எனக்கு வணக்கம் கூட கொரியன்ல சொல்ல தெரியாது. அ அப்போ ஆனா வந்து நான் கொரியன் டிராமாஸ் பார்த்திருக்கேன். ஸோ கொரியன் டிராமாஸ்னால தான் இங்க வந்தேனா அப்டின்னா கிடையாது. ஆனா கொரியன் டிராமாஸ் பார்த்திருக்கேன். பட் எனக்கு கொரியன் சுத்தமா தெரியாது. ஸோ ஃப்ளைட்ல வரும்போது எப்படி அன்யோஹாசேயோ, கம்சாமினிதா நன்றி சொல்லணும் அப்படிங்கிறத மட்டும் படிச்சுக்கிட்டேன். படிச்சுட்டு இங்க வந்து ஃபர்ஸ்ட் 6 மந்த்ஸ்க்கு வந்து ஃபுல்லா பாத்தீங்கன்னா பாடி லாங்குவேஜ் தான். எங்கேயுமே எதுவுமே பேச ம். முடியாது. டாக்ஸி டிரைவர் ஊம கிட்டலாம் படம் தான். ஆமா. டாக்ஸி டிரைவர் கிட்டலாம் வந்துட்டு லொகேஷன் எல்லாம் ஸ்கிரீன்ஷாட் எடுத்து ரெடியா வச்சுக்குவேன். இல்லன்னா அவங்க திட்டுவாங்க கோவம். ஏன்னா ரொம்ப வயசானவங்க தான் ஓட்டிட்டு இருப்பாங்க. எதுவுமே தெரியாம ஓகே. போயிட்டு ஒளறுனேன்னா அவங்க வந்து டென்ஷன் ஆயிருவாங்க. அதனால வந்து ஸ்கிரீன்ஷாட்லாம் எடுத்து வச்சுட்டு இங்க போணும். அப்புறம் அப்படின்னு சாப்பாடும் மெனு சூஸ் பண்ண தெரியாது. ஏன்னா எதுவுமே இங்கிலீஷ்ல இருக்காது. என்ன டிஷ்க்குள்ள என்ன போகும்னு தெரியாது. ரொம்ப டிஃபிகல்ட்டா இருந்துச்சு. ஆனா வந்து எனக்கு லாங்குவேஜஸ் வந்து பர்சனலி ரொம்ப பிடிக்கும் கத்துக்கிறது. அந்த தான் வந்துட்டு அது மோட்டிவேஷன்னு சொல்லலாம். ஸோ அதுக்கப்புறமா நானா வந்து அ எப்படி ஆரம்பிச்சேன்னா, தினமும் ஒரு கொரியன் டிராமா எபிசோட் அப்படிதான் பார்த்து படிச்சேன். அப்புறம் எங்க யூனிவர்சிட்டியிலே வந்துட்டு எங்க டிபார்ட்மெண்ட்ல வந்து குவாலிஃபிகேஷன் வந்து என்னன்னா, அம் ஒரு 2 ஸ்டேஜஸ் ஆஃப் கொரியன் லாங்குவேஜ் பேசிக்ஸ் படிச்சிருக்கணும். ஸோ அதுக்கு கிளாஸஸ் குடுப்பாங்க. வீக்லி ஒரு 2 கிளாஸஸ் இருக்கும். அந்த கிளாஸஸ் ஐ அட்டெண்டட். அதுல வந்து பேசிக் கிராமர், அப்புறம் வொக்காபுலரி அதெல்லாம் வந்து கத்துக்கிட்டு, அதுக்கப்புறமா வந்து ஃபுல்லா கொரியன் டிராமா, அப்புறம் இதுக்காகவே போயிட்டு அ ஜிம்மும், அப்புறம் பேட்மிண்டன் இந்த கிளப் இதெல்லாம் சேர்ந்து, அவங்க கிட்ட தப்பு தப்பா கொரியன் பேசி, அப்புறம் அப்புறம் பழகி, அப்படியே கத்துக்கிட்டேன் சார். வெரி குட். நல்ல அதாவது வந்து 2 விதமா ஸ்விம் பண்ணலான்னு நான் சொல்லுவேன். ஆஹா. அதாவது வந்து ஸ்விம்மிங்க கத்துக்கிட்டு போய் ஸ்விம் பண்ணணும். ஆமா. இன்னொன்னு வந்து பூல்ல குதிடா பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாரி. ஆமா, ஆமா. எனக்கு வந்து பட் ஒய் கொரியா? கரெக்ட். சரி ஓகே. சொல்லுங்க. எஸ், எஸ். ஏன் கொரியா அப்டின்னா, நான் வந்து பேச்சுலர்ஸ்ல பார்த்தீங்கன்னா, எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங். ஸோ என்னோட ஃப்ரெண்ட்ஸ் யூசுவலா எல்லாருமே வந்து மாஸ்டர்ஸ்க்கு எங்க போனாங்கன்னா, நீங்க சொன்ன மாதிரி யுஎஸ், ஆஸ்திரேலியா இல்ல யூரோப்பியன் கண்ட்ரீஸ்க்கு வந்து போனாங்க. ஆனா அங்க எல்லாமே பார்த்தீங்கன்னா, டியூஷன் ஃபீ அதிகம். அண்ட் ஸ்காலர்ஷிப்ஸ்மே வந்து
குடுத்தாலுமே ஃபுல் ஸ்காலர்ஷிப் அப்படிலாம் வந்து கிடைக்காது. அண்ட் எனக்கு என்னோட அட்வான்டேஜ் என்ன பார்த்தீங்கன்னா, எங்க அப்பா வந்து புரொஃபசர். ஹி இஸ் அ கம்ப்யூட்டர் சயன்ஸ் இன்ஜினியரிங் டிபார்ட்மெண்ட் புரொஃபசர். ஸோ, அதனால அவரு வந்து சொன்னாரு, ஆ எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங் அப்ப வரைக்கும் எனக்கு வந்து சாம்சங் வந்து கொரியாவோடது, எல்ஜி வந்து கொரியாது அப்படின்னு எனக்கு தெரியாது. எனக்கு வந்து எல்ஜி வசந்த் அண்ட் கோ ஓனரோடதுன்னு நினைச்சுட்டு இருந்தேன் நானு. அப்படி இருந்துச்சு. ஸோ, எனக்கு ம். அப்போ தெரிஞ்சோனே ஏன் சொல்லுங்க சார். வ வ வ மிஸ் வசந்த் கேட்டார்னா ரொம்ப சந்தோஷப்படுவாரு. சீரியஸா சார். ஏன்னா அதுதான் டிவில வரும்னு அவ்வளோதான் எனக்கு தெரியும். ஏன்னா வீடு, ஸ்கூலு, காலேஜ் எல்லாமே பக்கத்துல. எனக்கு பெருசா எனக்கு அவ்வளவா தெரியல. அப்புறம் இவ்ளோ தெரிஞ்சதுக்கு அப்புறம் சாம்சங் வந்து எல்லார்கிட்டயும் இருக்கு. அவ்ளோ சோ எலக்ட்ரானிக்ஸ்க்கு வந்து சவுத் கொரியா வந்து அவ்ளோ இருக்கா? அப்படின்னு எனக்கு அப்பதான் தோணுச்சு. அண்ட் நான் வந்து ஜப்பான் அண்ட் சவுத் கொரியா 2த்துக்குமே வந்து அப்ளை பண்ணேன். ஆ ஆனா இங்க வந்து நான் படிச்ச யுனிவர்சிட்டில பார்த்தீங்கன்னா, எனக்கு ஸ்காலர்ஷிப் குடுத்தாங்க. அது போக மந்த்லி ஸ்டைப்பண்ட் குடுத்தாங்க வொர்க்கிங்க்கு. ஸோ அதிலேயே வந்து நான் என்னோட டியூஷன் ஃபீ ஃபுல்லா கவர் பண்ணிட்டேன். லிவிங் காஸ்ட்டு அப்புறமா சும்மா இங்க ஃப்ரெண்ட்ஸோட வெளில போறதுக்கு எல்லாத்துக்குமே போதும் அப்படிங்கிற அளவுக்கு இருந்ததுனால, ஆ தட்ஸ் மோர் தென் எனஃப் இல்லையா? அப்போ வந்து ஐ அம் ஜஸ்ட் அ ஸ்டூடண்ட் எனக்கு அது போதும் அப்டின்ட்டு இருந்துச்சு. அதனால ஓகே சொல்லிட்டு சவுத் கொரியா நார்த் வந்துட்டேன். கொரியா சொல்றீங்க. ஆமா. இந்த சொல்லுவாங்கல்ல, இந்த பொண்ணுகள் எப்போதுமே அப்பாக்கு வந்து அதிகமா செலவழிக்க மாட்டாங்க அப்படின்னு. அது மாதிரியே ஆமா சார். ம். கண்டிப்பா. எனக்கு கட்டாயம். வந்து கட்டாயம். ஸோ அதனால வந்து ஓகே. சொல்லுங்க. நீங்க ஸ்காலர்ஷிப் வந்தது சரி ஓகே. ஸ்காலர்ஷிப் வருது. ஸோ இப்போ 50% ஸ்காலர்ஷிப், 50% ஸ்டைபண்ட்ல வந்து மேனேஜ் ஆமா, பண்ணிக்கிறேன் ஆமா, அப்படிங்கிறனால, நீங்க கொரியாவ சூஸ் பண்ணிட்டீங்க. ஓகே. ஆமா. ஸோ அங்க இந்தியன்ஸ் படிக்கிறாங்களா? ஐ மீன் டெஃபினட்டா பீப்பிள் நீங்க ஒரு ஆமா நேயர்களே உங்களுக்கு இன்னொரு விஷயம். அவங்க போயிருக்கிறது சவுத் கொரியாக்கு, நார்த் கொரியாக்கு இல்ல. நார்த் கொரியாக்கு போ ஆமா. முடியுமாங்கிறது பெரிய கொஸ்டின். அத பத்தி நம்ம கண்டிப்பா. பேச வேண்டாம். ஐ மீன் நாட் ஒன்லி சாம்சங், எல்ஜி நம்மளோட பிக்கஸ்ட் கார் மேக்கர் யாரு? ஹுண்டாயும் அங்கேருந்து தான். கியாவும் அங்கேருந்து தான். ஓகே. ஸோ இது மாரி நெறைய ஐ மீன் நம்ம சென்னையில பார்த்தீங்கன்னா, நெறைய கொரியன்ஸ் வந்து ஒரு செட் ஆஃப் ஒரு ஏரியால பார்த்தீங்கன்னா, நெறைய கொரியன்ஸே இருப்பாங்க. கொரியன் ரெஸ்டாரண்ட்லாம் கூட சென்னையில இருக்கு ஆக்சுவலா. ஓகே. கமிங் பேக் டு த பாயிண்ட். ஓகே. உங்க யுனிவர்சிட்டில இந்தியன்ஸ் இருக்காங்களா? நீங்க இருக்கிற ஏரியால நீங்க எந்த சிட்டில இருக்கீங்க? அங்க எந்த அளவுக்கு இந்தியன்ஸ் இருக்காங்க? ஏதாவது கம்யூனிட்டி இருக்கா? ஓ! அத பத்தி கொஞ்சம் டெஃபினெட்லி. சொல்லுங்க. ஸோ நான் ஃபர்ஸ்ட் வந்தது 2017ல. அப்ப பார்த்தீங்கன்னா, ரொம்ப கம்மி இந்தியன்ஸ். அதுவும் முக்கியமா சவுத் இண்டியன்ஸ், தமிழியன்ஸ் ரொம்ப கம்மி. ஏன்னா நெறைய பேருக்கு சவுத் கொரியான்னு ஒரு கண்ட்ரி இருக்குன்னும் தெரியல. கண்ட்ரில வந்து ஸ்காலர்ஷிப் இருக்கு. அங்கலாம் போகலாம் அப்படின்ற ஐடியாவும் யாருக்குமே கிடையாது. ஆ இங்க நான் வந்தப்போ, அ எனக்கு வந்து என்னோட ஆக்சுவலி நான் கொஞ்சம் லக்கின்னு சொல்லலாம். ஏன்னா என் புரொஃபசர் வந்து தெலுங்கு. இங்க கொரியால. டெகுல வந்தப்போ, ஸோ அவரோட ஸ்டூடண்ட்ஸும் வந்து ஆந்திரா ஸ்டூடண்ட்ஸ் இருந்தாங்க. ஸோ அவங்க வந்து எனக்கு ஹெல்ப் பண்ணாங்க. இனிஷியலி வீடு பார்க்கறதுக்கு, தங்கறதுக்கு எல்லாம். ஸோ அவங்களோடயே தான் இருப்பேன். அதுக்கப்புறமா தான் தெரிஞ்சுச்சு தமிழியன்ஸும் இருக்காங்க அப்டின்ட்டு. அப்புறம் அவங்களையும் மீட் பண்ணேன். அப்புறம் நெறைய அப்புறம் பார்த்தா ஒரு ஒரு 50 பேர் கிட்ட அந்த சிட்டில இருந்திருப்பாங்க அப்போ. ஆனா இப்போலாம் பார்த்தீங்கன்னா, பிடிஎஸ்னால நெறைய இந்தியன்ஸ் அவ்ளோ பேரு வராங்க. அண்டர் கிராட்லேருந்து படிக்கிறதுக்கே இங்க நெறைய பேரு இருக்காங்க. இப்போ இங்க. அதே மாதிரி அந்த ரொம்ப முன்னாடி வந்து செட்டில் ஆன ஃபேமிலியோட கிட்ஸ் வந்து இங்க ஸ்கூலே படிக்கிறாங்க நெறைய பேரு. ஓ! தட்ஸ் குட். தட்ஸ் எஸ். குட். குட், குட். அந்த அளவுக்கு ஓகே. இப்ப இங்க ஒரு நல்ல இந்தியன் கம்யூனிட்டி இருக்கு. ஸ்லோலி எங்க இந்தியன் மூவிஸ்லாம் ரிலீஸ் பண்ற அளவுக்கு கொஞ்சம் கம்யூனிட்டி இருக்குன்னா யோசிச்சுக்கலாம். அந்த மாதிரி இருக்கு. ம். கோட் யாஹ்! பார்த்துட்டீங்களா? இல்ல சார். அந்த தமிழ் எல்லா மூவிஸும் வர மாதிரி இல்ல. ரொம்ப ஹை பட்ஜெட் பான் இண்டியா ஃபிலிம்ஸ் மட்டும் கொஞ்சம் பிரைவேட் செக்டர் பெர்சனலி வந்து கேரளைட்ஸ் எடுத்துட்டு பண்ணிட்டு இருக்காங்க. இப்ப நான் வந்து டேகுல ஃபர்ஸ்ட் வந்தேன். அது வந்து பாத்தீங்கன்னா, 3 லார்ஜஸ்ட் சிட்டி இன் சவுத் கொரியா. கொஞ்சம் ரீஜனல் ஏரியா. இங்க வந்து நார்த் கிடையாது. கொஞ்சம் சவுத் ஆஃப் சவுத் கொரியா. ஓகே. நான் இப்ப இருக்கிறது பார்த்தீங்கன்னா, சொங்னம்னு சொல்லிட்டு ஒரு சிட்டி. சோல்க்கு ரொம்ப பக்கத்துல. சோல்ல தான் இருந்தேன். ஆனா, இப்ப என்னுடைய ஆஃபீஸ் வந்து மூவ் ஆயிட்டதுனால, நாங்க இந்த இதுக்கு வந்தோம். இப்போ சொங்னம் ஒன்ஸ் கால்ட் அ சிலிகான் வேலி ஆஃப் சவுத் கொரியா. இங்க தான் எல்லா ஐடி டிபார்ட்மெண்ட், ஐடி கம்பெனிஸும் இருக்கு. ஸோ, நானும் இந்த ஏரியாக்கு மூவ் ஆயிட்டேன். ஸோ, இங்க பார்த்தீங்கன்னா, ம் நெறைய சோல் சுத்தி இருக்க யுனிவர்சிட்டில நெறைய இந்தியன்ஸ் இருக்காங்க. ஓகே. வெரி குட். வெரி குட். எஸ். அண்ட் தமிழியன்ஸும் நெறைய பேர் இருக்காங்க சார். வெரி குட், வெரி குட். இப்ப நமக்கு உங்களுக்கு நார்த் கொரியால இருந்து அடிக்கடி ஏதாவது பிரச்சனை வருமா? பிகாஸ் தேர் ஆர்
ஐ மீன் டிவி திங்ஸ் ஆர் ஐ கமிங் இந்த அண்டர்ஸ்டாண்ட், சோசியல் ஐ மீடியா அண்டர்ஸ்டாண்ட். ஆ காமிக்கிறாங்க. அவங்க தூக்கி இத போட்டாங்கங்கிறாங்க. இவங்க தூக்கி சவுத் உடனே அத போட்டாங்கங்கிறாங்க. ஆமா சார். அதெல்லாம் வாட் இஸ் இட் ஆக்சுவலி ஆக்சுவலி? இட்ஸ் கைண்ட் ஆஃப் ஃபன்னி ஹியர். நான் என்ன சொல்லணும், ஃபர்ஸ்ட்டு நான் இங்க வந்தப்போ, இந்தியாலயுமே எல்லாம் சொன்னாங்க, "நீ என்ன சவுத் கொரியா போயிருக்கியா? அங்க தானே கிம் ஜோங் உன் இருக்காரு. அவரு வந்து அது நார்த் கொரியா, இது சவுத் கொரியா. இதுக்கும் அதுக்கும் சம்மந்தமே இல்ல" அப்படின்னு. அப்போ நான் நியூஸ்லலாம் பார்த்தீங்கன்னா, நம்ப ஊர்ல வந்து ஏதோ பெருசா இங்க வாரே போயிட்டு இருக்க மாதிரி காட்டுவாங்க. ஆனா எங்களுக்கு இங்க ஒண்ணுமே தெரியாது. "ஒண்ணுமே இல்லையே! ஆனா என்ன அங்க அப்படி வீட்ல இருந்தெல்லாம் ஃபோன் பண்ணுவாங்க. "ஏதோ பிரச்சனையா? என்ன ஆச்சு?" அப்படின்னு. ஒண்ணுமே ஆகலையே எங்கம்மா. நல்லா தான் இருக்கேன் நானு." அப்படின்ற மாதிரி இருக்கும். ஆனா இப்ப ரீசென்ட்டா நார்த் கொரியாவுக்கும், சவுத் கொரியாவுக்கும் ஏதோ ஒரு காமெடியான வார் போயிட்டு இருக்கு. அவங்க அங்கருந்து குப்பைய தூக்கி போடுறாங்க. இவங்க இங்கருந்து சும்மா பேப்பர தூக்கி போடுறாங்க. அந்த மாதிரி இன்னைக்கு காலையில கூட வி காட் அன் எமர்ஜென்சி வார்னிங் மெசேஜ். எங்களுக்கு அந்த மாரி ஒரு ஒரு தடவ அவங்க ஏதாவது டிராப் பண்ணும்போதும், எங்களுக்கு எல்லாருக்கும் பெர்சனலி மெசேஜ் வந்துரும். நார்த் கொரியன்ஸ் இந்த மாதிரி பண்றாங்க. பயப்படாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே. இதாவது வந்து இந்த சின்ன குழந்தைங்க எல்கேஜி குழந்தை நான் ஒரு பால தூக்கி உன் மேல அடிக்கிறேன். என் மேல அடிக்கிறேன். உன் மேல தூக்கி அது மாரி 2 பேரும் விளையாடிட்டு இருக்காங்க ஆக்சுவலா. ஆமா, ஓகே ஆமா. வெரி குட். கமிங் பேக் டு த பாயிண்ட். உங்க ஆ ஃபேமிலிய பத்தி சொல்லுங்க ஆக்சுவலா. வாட் இஸ் ஓகே யுவர் சார். ஐ மீன் லைக் சின்ன இன்ட்ரோ அபௌட் லைக் ஜெனரல் பெர்செப்ஷன் வந்து என்னன்னா, மாஸ்டர்ஸ் படிக்கணும்னா நெறைய காசு வேணும். ம். அப்படி இல்லன்னா, நீங்க வந்து ஸ்டடீஸ்ல எக்ஸ்ட்ரார்டினரி குட்டா இருக்கணும். நீங்க ஸ்டடீஸோட மார்க்ஸ் எப்படி? உங்க ஃபேமிலிய பத்தி கொஞ்சம் சொல்லுங்க. அப்பா ஓகே. புரொஃபசர்ன்னு சொன்னீங்க. ஆமா மோர் சார். டீடைல் சொல்லுங்க ஆக்சுவலா. ஓகே. எங்க ஃபேமிலி பார்த்தீங்கன்னா, ஃபுல் ஃபேமிலியுமே நேட்டிவ் வந்து விருதாச்சலம். ஆனா அப்பா வந்து எஸ்ஆர்எம்ல வொர்க் பண்றதுனால, நாங்க எஸ்ஆர்எம் யுனிவர்சிட்டி பக்கத்துல தான் வீட்ல இருந்து, அங்க தான் நான் வளர்ந்தேன் எல்லாமே. அப்பா வந்து ப்ரொஃபசர், அம்மா வந்து ஹவுஸ் வைஃப். எனக்கு ஒரு தங்கச்சி இருக்கா. தங்கச்சி வந்து பிகாம் முடிச்சுட்டு, பாஷ்ல வந்து இப்போ அக்கவுண்டன்ட்டா வேலை பார்த்துட்டு இருக்கா. ஆ ஸோ அ ஃபினான்ஷியலி வந்து நாங்க ரொம்ப ஸ்ட்ராங்லாம் கிடையாது. பிகாஸ் அப்பா வாஸ் த ஒன்லி பெர்சன் ஹூ வாஸ் ஹேவிங் அன் இன்கம். ஸோ அப்புறம் அவங்க வந்து அம் அதனால தான் நான் ஸ்காலர்ஷிப் டார்கெட் பண்ணேன். ஏன்னா, அதுல வந்து ரொம்ப செலவு வைக்க வேணாம் அப்படின்னு சொல்ட்டு. நீங்க சொன்ன மாதிரி செலவு ம். வைக்க வேணாம் அப்படிங்கிறது என் மைண்ட்ல இருந்துச்சு தான் எப்பயுமே. ஆ ஓகே. ஓகே. யாஹ்! ஸோ வெரி குட். இதான் வெரி குட். எங்களோட ம். ஃபேமிலி சார். வாட் வாஸ் த ஸ்டார்ட்டிங் சேலரி அண்ட் வாட் இஸ் த கரண்ட் சேலரி? மாஸ்டர்ஸ் முடிச்சுட்டோம் அப்படின்னா, இங்க வந்து பேசிக்காவே So what is your yearly expenditure actually? இப்ப என்னோட ரூம் பாத்தீங்கன்னா, இது பேஸ்மெண்ட் ஃபர்ஸ்ட் ஃப்ளோர். டெபாசிட் அட்வான்ஸ் மணி குடுக்கணும். அட்வான்ஸ் மணி இங்க வந்து கலெக்ட் பண்றது தான் வந்து எல்லா ஃபாரினர்ஸ்க்குமே ரொம்ப டிஃபிகல்ட். இங்க கொரியன்ஸ் கிட்ட நான் பார்த்தது என்னன்னா, தே ஹேவ் குட் இங்கிலீஷ் நாலேட்ஜ். ஓகே. ஏன்னா அவங்க இங்கிலீஷ்க்கு ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் குடுத்து படிக்கிறாங்க. ஆனா தே ஆர் நாட் கான்ஃபிடென்ட் எனஃப் டு டாக். ஆனா இங்க கொரியா, ஜப்பான் இந்த மாதிரி கண்ட்ரில வந்தா ஒரு ஃபீலிங் இருக்கும். யூனிவர்சிட்டில எந்த அளவுக்கு டைவர்சிட்டி இருக்கும்? ஆக்சுவலி டைவர்சிட்டினா ஐ வுட் ரியலி சே இட்ஸ் வெரி குட். ஏன்னா நான் இங்க வந்து பழகுன பிறகு ஐ மெட்